பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி இல்லையா? வணக்கம், ஆத்ம நமஸ்தே. வெல்கம் டு திஸ் ஜானகி ஆச்சி கோலம்ஸ் சேனல். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். விடுகதை ஆரம்பிக்கலாமா? அடுக்கி வைத்த அழகுமணி, ஓசை இல்லா கொலுசுமணி, ஒய்யாரமா ஒழிந்திருக்கு, அது என்ன? இந்த விடுகதை பற்றி யோசிச்சுட்டே இருங்க. அதுக்குள்ள ஒரு குறிப்பு, அதாவது நம்ம சாப்பிட்ட பிறகு என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சாப்பிட்ட உடனே தண்ணீரை வயிறு முட்டை குடிக்கக்கூடாது. இதனால் ஜீரணி தீர்ந்து போய் அஜீரணமாகும், பல நோய்கள் வர இது ஒரு முக்கியமான காரணம். சுமார் 40 நிமிடம் கழித்து தண்ணீர் தாகம் எடுக்கும்போது தான் குடிக்கணும். சாப்பிட்டதும் படுக்கவும் கூடாது. காரணம், குடல் செயல்பட மிகவும் சிரமப்படும், ஜீரண முறையாக நடக்காது. குறைந்தது 1 மணி நேரம் கழித்தே உறங்க வேண்டும். இது மதியம் ஓய்வெடுப்பவர்களுக்கும் பொருந்தும். சாப்பிட்டதும் குளிக்கக்கூடாது. குறைந்தது 2 மணி நேரம் கழித்தே குளிக்க வேண்டும். இது சாப்பிட்டதுக்கப்புறம் செய்யக்கூடாதவைகள். இதுக்கப்புறம் இன்னும் ஒரு குறிப்பு பார்க்கலாம். சாப்பாடு சாப்பிட்ட பிறகு ஒரு ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்கா? உடல் எடை கூடிவிடும், கொழுப்பு சத்து சர்க்கரை ஏறிடும். அதனால பயந்து ஸ்வீட் சாப்பிடாமல் நம்ம தள்ளி போடுறோம். ஸ்வீட்டுக்கு பதிலாக ஒரு சீத்தாப்பழம் சாப்பிட்டு பாருங்க. இனிப்பு சுவையும் கிடைக்கும், நார்ச்சத்தும் ரொம்ப இருக்கிறதுனால சர்க்கரை அளவும் கூடாது. நல்லதை பயக்கும் நிறைய சத்துக்கள் இந்த சீத்தாப்பழத்தில் இருக்குது. நச்சுப்பொருள்களை உடல்லேருந்து வெளியேற்றுற ரொம்ப உபயோகமான ஒரு சத்து இந்த சீத்தாப்பழத்தில் இருக்குது. வைட்டமின்கள், புரதம், இது எல்லாமே நிறைய இருக்குது. இது ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்டும் கூட. சமயத்தில் நம்ம உடலுக்கு வைட்டமின் சி ரொம்ப அதிக அளவில் தேவைப்படுறதுனால நமக்கு அதை உணவுலேருந்து எடுக்கிறது ரொம்ப சிரமம். அதை எப்படி எடுக்கிறதுனா பழங்கள்ல தான் எடுக்கணும். நம் மனதில் அதிக அழுத்தம் ஏற்படும் போது, உடலில் ஏதேனும் தொற்று நோய் ஏற்படும் போதும், அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருக்கும் போதும், இல்லை புகைப்பிடிக்கும் போதும், மது அருந்து பழக்கம் இருக்கும் போதும் வைட்டமினோட சியோட தேவை ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. அந்த சமயத்தில் சமய சஞ்சீவினியாக உதவி செய்கிறது தான் இந்த சீத்தாப்பழம். இந்த சீத்தாப்பழத்தில் ரொம்ப அதிகமான வைட்டமின் சி சத்துக்கள் நிறைய இருக்குது. இது ஜீரண சக்தி அதிகரிப்பதனால பித்தம், வாந்தி, பேதி, தலை சுற்று இதெல்லாம் குணப்படுத்தும். இப்போ அந்த விடுகதைக்கான விடை வெண்டைக்காய். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி புது புது சின்ன சின்ன அழகான சிக்குக்கோலங்களை உங்களுக்காக நாங்கள் அடிக்கடி பதிவேற்றம் பண்ணுறோம். இதை சின்ன குழந்தைங்க கூட கற்றுக்கலாம். நம்ம பழம்பெருமையான, அதாவது நம்ம முதியோர்களோட எல்லா திறமைகளையும் நாம் தெரிஞ்சுக்கிறது நமக்கு பின்னால் ரொம்ப அவசியமாக இருக்குது. அதை இந்த சேனல் ஊக்குவிக்குது. வணக்கம், வாழ்க வளமுடன். வெற்றி உமதே.